தமிழ் இணைய கல்விக் கழகம் மூலமாக வலைதளம் செல்பேசியில் தமிழ் கல்வி வழங்கும் முயற்சியை தமிழக அரசு விரிவுபடுத்தி வருகிறது. இதை பற்றி ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு இதோ. தமிழ்நாடு அரசு இந்த வருடத்துக்கான பட்ஜெட்டில் இணைய கல்விக் கழகம் மூலமாக தமிழ் வேர்ச்சுவல் அகராதியை ஆன்லைனில் வெளியிடுவதாக சொல்லியிருக்கிறது. இன்றைய இளம் தலைமுறையினருக்கு தமிழை கொண்டு செல்வதே தமிழ் வளர்ச்சியின் அடுத்த படிநிலை என்கிற சிந்தனையிலிருந்து இந்த அறிவிப்பு வந்திருக்கலாம். மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற செல்பேசிகள், வலைத்தளங்களில் தமிழின் பயன்பாட்டை விரிவுபடுத்துவதுதான் தமிழ் வளர்ச்சிக்கு ஏற்றதாக இருக்கும் என்பதை அறிஞர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். வெளிநாடுகளில் வாழுகிற தமிழர்கள், தமிழ் குழந்தைகள் அல்லது மற்றவர்கள் தமிழை கற்க வேண்டும், அதற்கான வழிவகைகளை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு முதல் நோக்கம். வெளிநாடுகளில் வாழுகிற தமிழர்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக தான் தொடங்கப்பட்டது. ஆனால் இப்போ இருக்க அரசு ஏன் இதை தமிழ்நாட்டில் இருக்கிற மற்றவர்களும் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது? ஏனென்றால் எங்களுடைய கல்வி திட்டங்களில் பல எளிதான வழிமுறைகள் இருக்கிறது. யார் வேண்டுமானால் படிக்கலாம், வயது வரம்பு இல்லை. தமிழ் மூலம் தமிழ் கற்பது என்பது மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு மொழிகள் வழியாக தமிழ் கற்கிற வசதிகளும் இணைய கல்விக் கழகத்தின் தளத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதுவரை 15,000க்கும் மேற்பட்டோர் இதில் கல்வி பயின்று தமிழில் பட்டமும் சான்றிதழ்களும் பெற்றிருக்கிறார்கள். மழலையருக்கான தமிழ் பாடங்களை செல்பேசிகளில் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தும் வடிவில் இந்த தளத்தில் தந்திருக்கிறார்கள். அரிச்சுவடி முதல் ஆராய்ச்சி வரை அப்படிங்கிற திட்டம் தான். இந்த திட்டங்களை நாம் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிகளுக்கு தரக்கூடாது? ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிகளுக்கு எல்லாம் ஒரு கோயில்களை பற்றியோ இல்லை கலைகளை பற்றியோ அல்லது மற்ற அறிவியல் கூறுகளை பற்றியோ மாணவர்களுக்கு அவங்களை இந்த தளத்தை பார்த்து, ஏன்னா இன்றைக்கு தமிழக அரசு எல்லா பள்ளிகளுக்கும் கணிப்பொறி வழங்கியிருக்கிறது. கண் தெரியாதவர்களுக்கு ஒலி மூலமாக நூல்களை கேட்டறியும் வசதியும் இந்த தளத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எழுத்துக்களை கண்டறிந்து ஒலியாக மாற்றும் வசதியும் இப்போது இந்த தளத்தில் உருவாக்கப்பட்டு வருகிறது. தமிழை இனிவரும் தலைமுறையினருக்கு சொல்கிற முயற்சியில் இணைய கல்விக் கழகம்தான் முக்கிய பங்காற்றும் என்பதை தமிழ்நாடு அரசு அடையாளம் கண்டிருக்கிறது.